வரவேற்பு. இன்று நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் சங்கீதம் 127. சங்கீதம் 127. இந்த சங்கீதத்தை நாங்கள் படிப்பதற்கு எப்படிப்பட்ட தலைப்புகளை கொடுக்கலாம்? ஒரு முக்கிய தலைப்பை கொடுக்க விருப்பப்படுகிறேன். இந்த சங்கீதத்திலிருந்து நாங்கள் காணக்கூடிய சில முக்கிய வார்த்தைகள். சிவப்பு நிறத்தை பாருங்கள். இது இந்த சங்கீதத்துக்கு நாங்கள் கொடுக்கும் தலைப்பு. கட்டுதல், காத்தல், வேலை செய்தல், உருவாக்குதல், எய்தல், போராடுதல். மொத்தமாக 3, 4, 5, 6 வார்த்தைகள். இந்த 6 வார்த்தைகளும் இந்த சங்கீதத்தில் வருவதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. திரும்பவும் பாருங்கள் இந்த வார்த்தைகள்: கட்டுதல், காத்தல், வேலை செய்தல், உருவாக்குதல், எய்தல், போராடுதல். முதல் 3 வசனங்களில் 3 முறை விருதா என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் உங்களுடைய வேதத்தில் கோடிட்டுக் கொள்ளலாம். விருதா, விருதா, விருதா என்று 3 முறை சொல்லப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் என்ன? வீணானவற்றை நாங்கள் தவிர்த்து பெருமதியானவற்றை நாங்கள் தேடி கண்டுபிடித்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுதல். அது எவ்வளவு பெரிய ஒரு சவால்! நாங்கள் எல்லாரும் துக்கமாக வீணானவற்றை தேடி சென்று ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம். இந்த சங்கீதத்தின் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கண்டனத்தை கொடுக்கிறார். வீணானவற்றை தேடி செல்ல வேண்டாம், அது எங்களை ஏமாற்றத்திற்குள் எடுத்து செல்லும். வீணானவற்றை எங்கள் வாழ்க்கையில் தவிர்த்து அப்புறப்படுத்தி பெருமதியானவற்றை ஏற்றுக்கொள்ளுதல். ஆங்கிலத்தில் வி என்ற வார்த்தையை பாவித்து சொல்ல முடியும். vanity, value. Vanity, get rid of that which is vanity and pursue that which is of value. Vanity, value. வீணானவற்றை தவிர்த்து பெருமதியானவற்றை தேடி சென்று கண்டுபிடித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுதல். இந்த முதலாம் வசனத்தில் நாங்கள் பார்க்கும் காரியம் கட்டுதல், வீடு கட்டுதல். இந்த சங்கீதத்தை எழுதியவர் சொலமன் ராஜா. சொலமன் ராஜாவுக்கு இந்த கட்டுதல் என்ற வார்த்தை ஒரு மிக முக்கிய வார்த்தை. He was a builder. அவருடைய வாழ்க்கையில் அநேக வருஷங்களை செலவழித்தார் கட்டுதலில், கட்டிடங்களை கட்டுவதில். உதாரணமாக, சொலமன் ராஜா கட்டிடங்கள் கட்டுவதில் தேறினவன். அவருக்கு நாங்கள் ஒரு பெரிய பட்டத்தை கொடுக்கலாம், PhD பட்டத்தை கொடுக்கலாம். கட்டிடங்கள் கட்டுவதில் அவர் தேறினவர். ஆனால் துக்கமாக உறவுகளில் படுதோல்வி அடைந்தவன். 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள், உறவுகளில் படுதோல்வி. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சொலமன் ராஜாவுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாங்கள் அநேக காரியங்களில் தேறினவர்களாக காணப்படலாம். ஆனால் எங்களுடைய உறவுகளில் நாங்கள் தோல்வி அடைந்தால் என்ன பலன், என்ன பயன்? உறவுகளில் வெற்றி பெற வேண்டும். அதுதான் சொலமன் ராஜா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம். பில்ட் ரிலேஷன்ஷிப். கட்டிடங்கள் கட்டுவதை பார்க்கிலும் உறவுகளை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். அதுவும் முக்கியமாக எங்களுடைய திருமண உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள், இவற்றிற்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து இவற்றை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடில் சொலமன் ராஜாவுடைய சாதனைகளை கொஞ்சம் பார்ப்போம்.
7.5 வருடங்களில் சொலமன் ராஜா தேவாலயத்தை கட்டினான். 7.5 வருடங்கள். ஆனால் தன்னுடைய சொந்த வீட்டை கட்டுவதற்கு 13 வருடங்கள் எடுத்தான். மிகவும் ஆடம்பரமாக ஒரு ஒரு சொகுசு மாளிகை என்று தான் சொல்ல வேணும். அப்படிப்பட்ட ஒரு வீட்டை கட்டினார் சொலமன் ராஜா. தேவாலயத்துக்கு 7.5 வருடங்கள், தன்னுடைய சொந்த வீட்டிற்கு 13 வருடங்கள், ஆல்மோஸ்ட் டபுள். அது மாத்திரமல்ல, கோடை கால மாளிகை லெபனானில் கட்டினான், கோடை காலத்தை செலவழிப்பதற்காக. பார்வோனின் மகளுக்கு மாளிகை கட்டினான், அவளை பிரியப்படுத்துவதற்காக. புது பட்டணங்களை கட்டினான். இதை நாங்கள் உங்களுக்கு ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறோம். ஹேசா என்ற பட்டணம், மெகிடோ என்ற பட்டணம், கீசர் என்ற பட்டணம், பெத் ஹோரான் என்ற பட்டணம். மிகவும் ஆச்சரியமாக பாலைவனத்தில் கூட ஒரு பட்டணத்தை கட்டினார், டெட்மோ என்ற பெயர். சோ இந்த காரியங்களை நீங்கள் அவதானித்து பார்த்தால் நாங்கள் நிச்சயமாக சொல்லலாம், சொலமன் ராஜா கட்டிடங்கள் கட்டுவதில் தேறினவர். நல்ல அனுபவம் இருக்கு, அவருக்கு வளங்கள் இருந்துச்சு, தாளந்துகள் இருந்துச்சு, பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு உதவி செய்தார்கள் இந்த கட்டிடங்களை கட்டுவதற்கு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இருந்த உறவுகளில் படுதோல்வி கண்டார். சோ இப்பொழுது நாங்கள் இந்த 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, வீடு கட்டுதல் என்ற தலைப்பின் கீழ் அதை பார்க்க போகிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. விருதா என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. 2ஆம் முறை விருதா என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. வீணான காரியங்கள் என்ன? இப்ப அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். இது எங்களுக்கு அஞ்சனா சகோதரி எடுத்து காண்பிக்கும் ஒரு மிக அழகான வீடு. இப்படிப்பட்ட ஒரு வீடு எங்களுக்கு சொந்தமா இருந்தால் நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவோம், பிரியப்படுவோம். ஒரு மிக அழகான வீடு, மிக அழகான தோட்டம், அழகான பூக்கள், செடிகள், மரங்கள். சோ இப்படிப்பட்ட ஒரு வீட்டை கட்டி இதில் வாழ வேண்டும் என்று எல்லா மக்களுக்கும் ஒரு ஆவல் இருக்கு. அது தவறல்ல, அது தவறல்ல. ஆனால் சொலமன் ராஜா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம் என்ன? இப்படிப்பட்ட அழகான வீடுகளை கட்டிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எங்கள் தேவனை உதாசீனம் செய்தால், புறக்கணித்தால் என்ன பயன்? அதுதான் அவருடைய கருத்து. தேவனை நாங்கள் நம்பி அவருடைய ஆலோசனையின்படி செயல்படாவிட்டால் இப்படிப்பட்ட அழகான வீடுகள் கட்டி என்ன பிரயோஜனம்? சோ இதை இன்றைய உலகத்தில் நாங்கள் காண்கிறோம். விசேஷமாக பணக்கார மக்கள் மிக ஆடம்பரமான வீடுகள், மாளிகைகளை கட்டுகிறார்கள். ஆனால் தேவனை புறக்கணித்து, தேவனை குறித்து சிந்தனை கூட செய்ய மாட்டார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பெரிய வீடுகளை கட்டுவார்கள். இப்ப அடுத்த ஸ்லைடில், தங்குவதற்கு வசதியான வீடு இருப்பது அவசியம். அதை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம். அதை தேவன் கூட எங்களுக்கு அப்படி வாழ ஒரு விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வீடு ஒரு பாதுகாப்பான வீடாக இருக்க வேண்டும், ஊழியத்திற்காக பாவிக்கப்படக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். அதுதான் வீடு கட்டுவதில் இருக்கும் ஒரு முக்கிய கருத்து. எங்களுக்கு அது பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், மாத்திரமல்ல ஊழியத்திற்காகவும் அந்த வீடு பாவிக்கப்பட வேண்டும். வேதத்திலிருந்து 3 இப்படிப்பட்ட வீடுகளை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். பெத்தானியா வீடு, மார்த்தாள், மரியாள், லாசரு வாழ்ந்த ஒரு வசதியான வீடு. இந்த வீட்டிற்கு ஆண்டவர் அநேக முறை சென்றிருந்தார் ஓய்வு பெறுவதற்காக.
ஓய்வு பெறுவதற்காக. எருசலேமிலிருந்து கிட்டத்தட்ட 2 மைல் தூரம். பெத்தானியா வீடு. பேதுருவின் வீடு, கப்பர் நகூமில் பேதுருவின் வீடு. இந்த வீடு ஊழியத்திற்காக பெருமளவில் பாவிக்கப்பட்டது. மார்க் 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் பேதுருவின் வீட்டை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். பேதுருவின் வீடு. 3ஆவதாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய வீடு மார்க்கின் தாயாகிய மரியாளின் ஜெப வீடு. இது அப்போஸ்தலர் 12 நீங்கள் வாசிக்கலாம். இதுவும் எருசலேமில் கட்டப்பட்ட வீடு, வசதியான வீடு. இந்த வீடு ஒரு ஜெப வீடாக பாவிக்கப்பட்டது. இந்த 3 உதாரணங்களையும் வைத்து நாங்கள் எங்கள் வீட்டை அமைப்பதற்கு நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். இதை நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனால், கர்த்தருடைய ஆலோசனையின்படி, சித்தத்தின்படி, உதவியுடன், ஆசீர்வாதத்தோடு கட்டப்படும் எந்த வீடும் நிலை நிற்கும். அது மிக மிக முக்கியம். தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்வது, தேவ சித்தத்தின்படி அந்த வீட்டை கட்டுவது, தேவன் எங்களுக்கு தேவையான எல்லா பண உதவிகளையும் கொடுத்து தேவ ஆசீர்வாதத்தோடு கட்டப்படும் எந்த வீடும் நிலை நிற்கும். 1ஆம் நாளாகமம் புத்தகத்தில் இந்த வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கின்றோம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இங்கே இந்த ஓபேத் ஏதோமின் பெயரை எடுத்து போட்டு உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர் போடப்படலாம். எங்களுடைய வீடுகளில் தேவ பிரசன்னம் காணப்பட்டால், தேவ வசனத்திற்கு, ஜெபத்திற்கு முதலிடம் கொடுக்கப்பட்டால், தேவ ஊழியத்திற்கு பாவிக்கப்பட்டால், கண்டிப்பாக தேவன் வீட்டை மாத்திரமல்ல, எங்களுடைய வீட்டில் இருக்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்திருக்கிறார். இந்த வசனத்தை நாங்கள் மையமாக வைத்து எங்கள் வீடுகளை, இல்லங்களை கட்டி எழுப்ப முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்த ஸ்லைடில் 1ஆம் நாளாகமம் 17:27 செய்யப்பட்ட ஒரு ஜெபம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். இதுவும் ஒரு அருமையான வசனம், அருமையான ஜெபம், அருமையான ஆவல். தேவ ஆசீர்வாதத்தோடு கட்டப்படும் வீடுகள். அப்படி தேவ ஆசீர்வாதம் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். எங்கள் வீடுகளுக்கு நாங்கள் எப்பொழுதும் தேவ ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும். அதனால்தான் பொதுவாக ஒரு போதகர் வந்து எங்கள் வீட்டிற்காக ஜெபிப்பது, ஒரு சின்ன ஜெப கூட்டம் வைப்பது, இவையெல்லாம் நல்ல காரியங்கள், முக்கிய காரியங்கள். வீடு எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல. ஆனால் வீடு என்ன சைஸ்ல இருந்தாலும் நாங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. ஊழியக்காரர்களை அழைத்து அந்த வீட்டிற்கு ஒரு ஆசீர்வாதம் வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிப்பது, வீட்டை பாவிப்பது. அதே காரியத்தை மனதில் வைத்து 2ஆம் வசனத்தை பார்க்க போறோம். சங்கீதம் 127:2. பட்டணம் காக்கப்படுதல், வீடு கட்டப்படுதல் 1ஆம் வசனம். 2ஆம் வசனம் பட்டணம் காக்கப்படுதல். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் ஒரு பட்டணத்திற்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும்.
ஸோ இதை மற்ற ஸ்லைடில், அடுத்த ஸ்லைடில் பார்த்தால் ஒரு பட்டணத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பது எது? உயர்ந்த மதில்கள், திறமையான இராணுவம், நவீன ஆயுதங்கள். இப்ப இன்றைக்கு பட்டணங்களை சுற்றி நாங்கள் மதில்கள் போடுவதில்லை. ஆனால் அந்த காலத்தில், பழைய ஏற்பாடு காலத்தில், ஒரு பட்டணத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பது உயர்ந்த மதில்கள். அந்த மதில்கள் அருகில் காவலாளராக இருக்கும் இராணுவம், திறமையான பயிற்சி பெற்ற இராணுவம், அந்த காலத்தில் இருந்த நவீன ஆயுதங்கள். இப்ப இதற்கு ஒரு உதாரணமாக நாங்கள் சீனாவின் மாபெரும் சுவர், கிரேட் வால் ஆஃப் சைனா என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். இந்த மாபெரும் சுவர் 4000 மைல் நீண்டது, 20 அடி உயர்வுடையது. இது ஊடுருவ முடியாத ஒரு வல்லமையுள்ள பெலனுள்ள சுவராக கட்டப்பட்டது. எந்த எதிரியும் சீனா தேசத்திற்குள் வராதபடிக்கு, அதை ஊடுருவ முடியாமல், தாக்க முடியாமல் இருப்பதற்காக இந்த சுவர் கட்டப்பட்டது. ஆனால் இதில் இருக்கும் வேடிக்கையான காரியம் என்னவென்றால், மங்கோல்ஸ் என்னும் ஜாதி மிக சுலபமாக, திறமையாக காவலாளருக்கு பணம் கொடுத்து உள் நுழைந்தார்கள். ஸோ எவ்வளவு பெரிய சுவர்கள் கட்டப்பட்டிருந்த போதிலும் ஒரு மிக சுலபமான முறையின்படி இந்த மங்கோல்ஸ் இந்த சீன தேசத்திற்குள் உட்பிரவேசித்தார்கள், காசு கொடுத்து. ஸோ இன்று கூட அதை நாங்கள் காண்கிறோம். காசு கொடுத்து எவரையும் நாங்கள் வாங்க முடியும். நாங்கள் சாதிக்க வேண்டிய ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் காசு கொடுப்பதின் மூலமாக அதை செயல்படுத்த முடியும். இப்ப அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு ஒரு படத்தை காண்பிக்க போகிறோம். இதுதான் திரும்பவும் அஞ்சனா சகோதரி இதை திறமையாக எங்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். இதுதான் அந்த மாபெரும் சுவர். 4000 மைல் நீண்டது, 20 அடி உயரம் உள்ளது. எவ்வளவு திறமையாக கட்டப்பட்டிருக்கு, திறமையாக கட்டப்பட்டிருக்கு. எவ்வளவோ வருஷ காலம் எடுத்து, எவ்வளவோ முயற்சியோடு கட்டப்பட்ட சுவர். ஆனால் மங்கோல்ஸ் சீன தேசத்திற்குள் உட்பிரவேசித்தார்கள், அந்த காசு கொடுத்து, அந்த காவலாளரை விலைக்கு வாங்கி. ஸோ நாங்கள் இப்படிப்பட்ட பெரிய சுவர்களை கட்டலாம். ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு இருக்காவிட்டால் என்ன பயன்? இதெல்லாம் விருதா என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஸோ நாங்கள் எங்கள் வீடை எடுக்கலாம், எங்கள் கிராமத்தை எடுக்கலாம், தோட்டத்தை எடுக்கலாம், எங்கள் சமுதாயத்தை எடுக்கலாம். எங்களுக்கு பாதுகாப்பு அவசியம். அந்த பாதுகாப்பு யாரிடமிருந்து வரும்? எங்கள் தேவனிடம் இருந்து. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் எங்கள் நாட்டை, எங்கள் பட்டணத்தை, கிராமத்தை பாதுகாக்க வேண்டும் என்று. எதிரி வெவ்வேறு உருவத்தில் வருவான். இலங்கையில் அநேக இடங்களில் இந்த தூள் மூலமாக எதிரி உட்பிரவேசித்திருக்கிறார். எவ்வளவோ வாலிபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தூள் எடுப்பது, ஐஸ் என்ற அந்த பதார்த்தத்தை பாவிப்பது, எவ்வளவோ பேருக்கு மாபெரும் பாதிப்பு. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வீட்டிற்குள்ளும், எங்கள் பட்டணத்திற்குள்ளும், கிராமத்திற்குள்ளும் வராதபடிக்கு நாங்கள் தேவனை நோக்கி ஜெபித்து அவருடைய பாதுகாப்பை எப்பொழுதும் கேட்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடில் நெகேமியா புத்தகத்தில் இந்த பட்டணத்தை காப்பதை குறித்து சில அருமையான கருத்துகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எரேமியா அந்த எருசலேம் பட்டணத்தின் சுவர்களை கட்டியெழுப்ப போகிறார், நாட்டிற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு. ஆனால் அவர் இந்த சுவரை கட்டும் ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ சத்துரு வெவ்வேறு விதமாக தாக்க ஆரம்பித்தான். ஸோ பாருங்கள், எரேமியா ஒரு தலை சிறந்த தலைவர். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி
அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாம காக்கிறவர்களை வைத்தோம். இதில் நீங்கள் அவதானிக்க வேண்டிய 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று, ஜெபம். எதிரிகள் தாக்க போகிறார்கள், எதிரிகள் வெற்றி பெறக்கூடாது, அவர்களுக்கு விரோதமாக ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். ஆனால் அதே சமயம் நெகேமியா என்ன செய்தார்? இரவும் பகலும் காவல்காரர்களை நியமித்து வைத்திருந்தார், அந்த சுவர்கள் காக்கப்படுவதற்காக. சோ 2 முக்கியம். ஒன்று, நாங்கள் ஜெபிக்க வேண்டும், மற்ற பக்கத்தில் நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும். அதே நெகேமியா 4:14 வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கின்றோம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். இதுதான் ஒரு உண்மையான தலைவனின் குணம். மக்களை ஆறுதல் படுத்துவது, மக்களை உற்சாகப்படுத்துவது. இது ஒரு பயம் நிறைந்த நேரம். 4 திசைகளில் இருந்தும் எதிரி எந்த நேரமும் தாக்க முடியும். ஆனால் பாருங்கள், நெகேமியா பார்த்த வார்த்தை, நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். ஒரு பக்கத்தில் நெகேமியா ஜெபிக்கிறார், மற்ற பக்கத்தில் காவல்காரர்களை நியமிக்கிறார். மூன்றாவது, அவர் பேசும் வார்த்தைகள் மக்களை திடன்படுத்துகிறார். பயப்பட வேண்டாம் என்று மக்களை திடன்படுத்துகிறார். அவர்கள் ஆண்டவரை எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர். ஆனால் அது 4வது. 5வது, அவர்கள் யுத்தம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டுள்ள கூட்டங்கள்: சகோதரர்கள், குமாரர்கள், குமாரத்திகள், மனைவிகள், உங்கள் வீடுகள், அவை காக்கப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் யுத்தம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். இந்த 2 வசனங்களை வைத்து இந்த பட்டணத்தை குறித்து நாங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள்: ஜெபம், காவல்காரர்கள் நியமிக்கப்பட வேண்டும், மக்கள் திறன் படுத்தப்பட வேண்டும், மக்கள் தேவனை எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும், மக்கள் யுத்தம் செய்ய தயாராக இருக்க வேண்டும், அந்த பட்டணத்தை, வீடுகளை காப்பதற்காக. அடுத்த ஸ்லைடில் நெகேமியா 4:16, அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்பாக நின்றார்கள். இது நெகேமியா எடுத்த நடவடிக்கைகள். எவ்வளவு திறமையாக செயல்படுறார். மக்களை 2ஆக பிரித்து ஒரு கூட்டம் வேலை செய்யும், சுவர்களை தொடர்ச்சியாக கட்டியெழுப்பும். ஆனால் மற்ற கூட்டம் யுத்தம் செய்வதற்காக தயார் நிலையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். பிறகு பாருங்கள், நெகேமியா கூறிய மிகவும் அருமையான வார்த்தைகள் 4:20, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த ஒரு வசனத்தை வைத்து இந்த கடந்த நூற்றாண்டு காலமாக நாங்கள் எவ்வளவு உற்சாகம் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும், எங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட எதிரிகள் எழும்பினாலும், எங்கள் தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் இறுதியில் சொல்ல போனால், எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த வசனத்தை உங்களுடைய பைபிள்ல கோடிட்டுக் கொள்ளுங்கள். இந்த 4:20, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும்
யார் உங்களை துன்புறுத்தினாலும் இந்த வசனத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும். எங்கள் தேவன் எங்களுக்காக எப்பொழுதும் யுத்தம் செய்வார். சுருக்கமாக சொல்ல போனால், தேவ நம்பிக்கை இருக்க வேண்டும், தேவ வசனத்தை நம்ப வேண்டும், நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், மக்களை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். இவை எல்லாம் ஒரு தேவ மனிதனுடைய தலைவனுடைய பொறுப்புகள். நாங்கள் சங்கீதம் 125 படிக்கும் பொழுது இந்த வசனத்தை பார்த்தோம். 2ஆம் வசனம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். இதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு வசனம். எப்படி பர்வதங்கள் எருசலேம் பட்டணத்தை காக்கின்றதோ அதே போல் தேவன் எங்களை சூழ்ந்து சுற்றிலும் இருந்து எங்களை காக்கிறார். இதை நீங்கள் நம்ப வேண்டும். இதை அடிப்படையாக வைத்து உங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். நான் ஒவ்வொரு நாள் இரவும் இவ்விதமாகத்தான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, என் வீட்டை சுற்றி, என்னுடைய மகனின் வீட்டை சுற்றி, உம்முடைய மக்கள் வீடுகளை சுற்றி நீர் பாதுகாப்பு வேலியை போட்டு எந்த தீமையும் உள்நுழையாதபடி எங்கள் இல்லங்களை காத்துக்கொள்ளும், எங்கள் கிராமத்தை காத்துக்கொள்ளும், எங்கள் பட்டணத்தை காத்துக்கொள்ளும். இவ்விதமாக நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாக நாங்கள் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லைடில் நாங்கள் இப்ப 3ஆம் காரியத்தை பார்க்க போறோம். வேலை செய்தல், கட்டுதல், பாதுகாத்தல். இப்பொழுது 3ஆம் வார்த்தை வேலை செய்தல். 3ஆம் வசனம், நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. 3ஆம் முறை விருதா என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இப்ப இந்த வசனத்தின்படி, இந்த வசனம் உங்களுக்கு சொல்லவில்லை வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. நிச்சயமாக நாங்கள் கடுமையாக நேர்மையாக உழைக்க வேண்டும். சோம்பேறித்தனத்திற்கு இடமில்லை. நான் விசேஷமாக இலங்கையில் இருக்கும் அநேகரை பார்த்து கேட்கும் கேள்வி இதுதான். உங்களுடைய வருமானம் எங்கிருந்து வருகிறது? உங்களுடைய வருமானம் எங்கிருந்து வருகிறது? அநேகருக்கு ஒரு வருமானம் இல்லை. அதற்கு காரணம், ஒரு முக்கிய காரணம், அவங்க ஒரு தொழிலில் ஈடுபடாமல் இருக்கிறார்கள். தொழில் செய்யாவிட்டால் எப்படி வருமானம் வரும்? எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த முடியும்? இது ஒரு எனக்கு ஒரு மிகவும் பெரிய ஒரு கவலையை கொடுக்கும் காரியம். நாங்கள் வேலை செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? சோம்பேறித்தனம் எங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். சோம்பேறித்தனம் மாத்திரமல்ல, மற்றவர்கள் எங்களை கவனித்துக் கொள்வார்கள், அவர்கள் எங்களுக்கு பணம் கொடுப்பார்கள் என்ற ஒரு 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 முட்டாள்தனமான கருத்தை அவர்கள் மனதில் வைத்துக் கொள்வார்கள். என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பன் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் எனக்கு சொல்வார், அவரும் இலங்கையில் இருக்கும் ஒரு சிலருக்கு உதவி செய்வார். அவர் கேட்கும் முதலாம் கேள்வி, நான் கேட்கும் முதலாம் கேள்வி, உங்களுடைய வருமானம் என்ன? சொல்லுங்க பாப்போம், உங்களோட வருமானம் என்ன? அந்த வருமானம் எங்கிருந்து வருது? நீங்க வேலை செய்றீங்களா? வருமானம் எங்கிருந்து வருது? சரி, உங்களுக்கு வருமானம் வருது, ஆனாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அப்படி என்றால் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் தேவ மக்களை பாவிப்பார் அந்த கஷ்டங்களில், அந்த தேவைகளை சந்திப்பதற்கு. ஆனால் நீங்கள் உழைக்காமல் ஒரு வருமானத்தை பெறாமல் இருந்தால் யாரும் முன்வர மாட்டாங்க காசு கொடுப்பதற்கு. அதை நாங்கள் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு மிகப்பெரிய வார்த்தை இருக்கு, என்டைட்டில்மெண்ட்.
என்டைட்டில்மெண்ட் இல்ல, எனக்கு கொடுப்பாங்க. அது அவங்களோட கடமை, அவங்களோட உரிமை. யார் சொன்னாங்க? அதை யார் சொன்னாங்க? அது எங்களுடைய கருத்து. ஸோ அந்த கருத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரே, நான் கடுமையாக நேர்மையாக உழைக்க வேண்டும், ஒரு வருமானம் வர வேண்டும், அந்த வருமானத்தை நீர் அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் செயல்பட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, ஆண்டவர் எப்படி அதை சாதிக்க போகிறார் என்று. நீங்கள் சாட்சி கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் மற்றவங்களை உற்சாகப்படுத்தலாம், அவர்களும் நீங்க செய்யறபடி செயல்பட. இப்ப அடுத்த ஸ்லைடில் இந்த வேலை செய்யும் விஷயத்தில் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு காரியம் ஓய்வின் அவசியம். அதைத்தான் இந்த 3ஆம் வசனத்துல சொலமன் எடுத்து சொல்றார். நீங்கள் அதிகாலையில் எழும்பி இரவு இரவாக வேலை செய்வதில் என்ன பயன்? நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். ஓய்வின் அவசியம், the importance of rest. ஆண்டவரை நம்பி அவர் அதிகரிப்பை கொடுப்பார் என்ற விசுவாசத்தில் நாங்கள் செயல்பட வேண்டும். ஆண்டவரே, நான் செய்யும் இந்த உத்தியோகம் ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொண்டு வரவில்லை, ஆனால் நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, நீர்தான் ஒரு ஆச்சரியமான விதத்தில் இந்த வருமானத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து அதன்படி செயல்பட்டால் ஆண்டவர் கிரியை செய்வார். நாங்கள் எந்த மனிதன் மேலும் எங்கள் கண்களை வைத்திருக்க கூடாது, ஏமாற்றம் அடைவோம். ஒரு அரசாங்கத்தின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருந்தால் ஏமாற்றம் அடைவோம். ஆண்டவர் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருந்தால் ஏமாற்றம் அடைய மாட்டோம். அதுதான் இந்த சங்கீதத்தின் ஒரு மூலப்பாடம். சொலமன் ராஜா சொல்றார், நாங்கள் இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருந்தால் வருத்தத்தின் கவலையின் அப்பத்தை சாப்பிட நேரிடும். இந்த வருத்தத்தின் கவலையின் அப்பம் என்று சொன்னால், அப்படி வேலை செய்வதின் மூலமாக வரும் கவலைகள், வருத்தங்கள். நான் 3ஐ இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். மேலதிக நேரத்தை வேலையில் செலவழிப்பது. இப்ப இதுதான் எங்களுக்கு இருக்கும் சிக்கல். ஒரு பக்கத்துல வேலை செய்யாமல் இருப்பது, அது ஒரு பெரிய சிக்கல். மற்ற பக்கத்தில் மேலதிகமாக வேலை செய்வது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் இருக்க வேண்டும், ஒரு சமநிலை இருக்க வேண்டும். இப்ப கனடா போன்ற தேசங்களில் இந்த 2ஆம் கூட்டம் தான் பெரிய கூட்டம். மேலதிக நேரத்தை வேலையில் செலவழிப்பது, ஓவர் டைம் என்று சொல்வாங்க. ஓவர் டைம் பெற்றுக்கொள்வார்கள். அது ஒரு சிக்கல், அது ஒரு சோதனை ஒரு பக்கத்தில். ஆனால் மற்ற பக்கத்தில் இதை நான் இலங்கையில் கண்டிருக்கிறேன், வேலையே செய்யாமல் இருப்பவர்கள். வேலையே செய்யாமல் இருப்பவர்கள். மேலதிகமாக நாங்கள் வேலை செய்தால், ஓய்வெடுக்காமல் எங்கள் சரீரங்களை கவனிக்காமல் இருந்தால் வியாதிகள் வரும். வியாதிகள் வரும். கவலை என்று சொன்னால் ஆங்கிலத்தில் worry என்ற வார்த்தையை நாங்கள் பாவிக்கின்றோம். worry, கவலைகள். அதன் மூலமாக வரும் வியாதிகள். இரவு நேரத்தில் சரியா நித்திர வராது. ஏனென்றால் அவ்வளவாக நாங்கள் களைப்படைந்திருக்கிறோம். எங்கள் வேலையை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் ஒரு பயம் கூட வரும், வேலை இல்லாமல் போனால் என்ன நடக்கும். அதனால் இரவு நேரத்தில் சரியான நித்திரை இல்லை, சரியான ஓய்வு இல்லை. ஆனால் இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இப்படி இரவும் பகலும் வேலை செய்யும் பொழுது உறவுகள் பாதிக்கப்படும். அந்த உறவுகள் எங்களுடைய சொந்த குடும்பம், எங்களுடைய கணவன், எங்களுடைய மனைவி, எங்களுடைய பிள்ளைகள். அவர்களோடு நாங்கள் நேரம் செலவழிக்க முடியாமல் எங்கள் உறவுகள் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக வரும் பிரச்சனைகள். இவற்றை எல்லாம் நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். எவ்வளவு அழகாக சொலமன் ராஜா இதை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், he was a workaholic. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் சொலமன் ராஜா he was a workaholic.
இரவும் பகலும் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் சொலமன் ராஜா. சோ அவர் தம்முடைய அனுபவத்திலிருந்து எங்களுக்கு எடுத்து கூறும் புத்திமதிகள். இந்த நித்திரை வருவது எவ்வளவு அவசியம். நித்திரை, இதை நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் கேட்பேன். லார்ட் ப்ளீஸ் கிவ் மீ சவுண்ட் ஸ்லீப். ஆரோக்கியமுள்ள நித்திரையை எனக்கு தந்தரலும் ஆண்டவரே. அது இரவு நேரத்தில் வராவிட்டால் பகல் நேரம் பெரிதளவில் பாதிக்கப்படும். பகல் நேரத்தில் சரியா செயல்பட முடியாது. அந்த ஆரோக்கியமுள்ள நித்திரை எவ்வளவு அவசியம். அதற்கு வேதத்துல அழகான வசனங்கள் இருக்கு. சங்கீதம் 3 நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எவ்வளவு அருமையான வசனம். நான் படுக்க போகிறேன், ஆண்டவர் நித்திரையை கொடுக்கிறார், ஆரோக்கியமுள்ள நித்திரை. சரியான நேரத்துக்கு விழித்துக் கொள்ள போகிறேன், கர்த்தர் என்னை தாங்குவார். இரவு முழுவதும் கர்த்தர் என்னை தாங்கினார். இப்பொழுது பகல் நேரம் முழுவதும் ஆண்டவர் தொடர்ச்சியாக என்னை தாங்க போகிறார். அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 4:8 சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது அவனை சூழ்ந்து எதிரிகள். நித்திரை சுலபமாக வராது, பயம் ஒரு பக்கத்தில். ஆனால் பாருங்கள், அவர் எழுதும் விசுவாச வார்த்தைகள். சமாதானத்தோடு நான் படுக்க போகிறேன். நிச்சயமாக ஆண்டவர் நித்திரையை கொடுப்பார். ஆண்டவர் ஒருவர் தான் என்னை பாதுகாப்பார். சங்கீதம் 104 சூரியன் உதிக்கையில் இந்த மிருகங்கள், பறவைகள், அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக் கொள்ளும். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. மிருகங்களுக்கு கூட ஆண்டவர் நித்திரை செய்வதற்காக ஒரு நேரத்தை நியமித்திருக்கிறார். அவைகள் படுக்க போகும், அவற்றிற்கு ஆண்டவர் நித்திரையை கொடுப்பார். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். சோ இதை ஒப்பிட்டு காண்பிக்கின்றார் சங்கீதக்காரன். எப்படி இந்த மிருகங்கள் இரவு நேரத்தில் படுத்து பகல் நேரத்தில் செயல்படுதோ, அதே போல் மனிதனுக்கும் ஆண்டவர் இரவு நேரத்தில் படுக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்து பகல் நேரத்தில் வேலைக்கும் பண்ணைக்கும் விதை விதைப்பதற்கும் ஒரு விவசாயியாக செயல்படுவதற்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். சோ அது 3ஆம் முக்கிய வார்த்தை, 3ஆம் வசனத்தில் வேலை செய்தல். இப்பொழுது 4ஆம் முக்கிய வார்த்தை உருவாக்குதல். உருவாக்குதல், ஃபார்மேஷன். இது 4ஆம் வசனத்துல வருது. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதோ என்ற வார்த்தையின் அர்த்தம் அவதானித்து பாருங்கள், கூர்ந்து அவதானித்து பாருங்கள். அதுதான் இதோ என்ற வார்த்தையின் அர்த்தம். கூர்ந்து அவதானித்து பாருங்கள். யாரை பார்க்க வேண்டும்? உங்கள் பிள்ளைகளை. உங்கள் பிள்ளைகளை கூர்ந்து அவதானித்து பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு வரும் முதல் கருத்து, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், கற்பத்தின் கனி, ஆண்டவரால் கிடைக்கும் பலன். அதுதான் முதல் கருத்து. இப்ப அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். கர்த்தர் என்ற வார்த்தை இந்த சங்கீதத்தில் 5 முறை வருது. டிரெக்ட்லியோ இன்டிரெக்ட்லி, நேரடியாக இல்லாவிட்டால் மறைமுகமாக. கர்த்தர் என்ற வார்த்தை 5 முறை வருகிறது. நாங்கள் பார்க்கலாம் சொலமன் எப்படி இந்த சங்கீதத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய கவனத்தை ஆண்டவர் மேல் வைத்திருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறார். எங்களுடைய திறமைகளின் மேல் அல்ல, எங்களுடைய வளங்களின் மேல் அல்ல, எங்களுடைய வீட்டின் மேல் அல்ல,
எங்களுடைய பட்டணத்தின் மேல் அல்ல, பாதுகாப்பு சுவர்களின் மேல் அல்ல, இராணுவத்தின் மேல் அல்ல, நவீன ஆயுதங்கள் மேல் அல்ல, எங்களுடைய முழு கவனத்தையும் கர்த்தர் மேல் நாங்கள் வைத்திருக்க வேண்டும். முதல் நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய மாபெரும் சத்தியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட இடத்தில், பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற மாபெரும் பொக்கிஷம். இதை நாங்கள் நம்ப வேண்டும். இதை நாங்கள் எங்களுக்கே திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற மாபெரும் பொக்கிஷம். ஆதியாகமம் 33 அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, இது ஈசாக், யாக்கோபை பார்த்து கேட்கும் கேள்வி, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார்? இவங்க எல்லாம் யாரு? இந்த பிள்ளைகள், இந்த ஸ்திரீகள், இவங்க எல்லாம் யாரு? இந்த பெரிய கூட்டம் யாரு? அதற்கு யாக்கோபு கொடுத்த மிக அருமையான பதில், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். யாக்கோபு என்ன சொல்றார்? இந்த மனைவிமார், இந்த பிள்ளைகள் எல்லாம் எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட பொக்கிஷம், தேவனால் கொடுக்கப்பட்ட மாபெரும் ஆசீர்வாதம் என்று ஈசாக்குக்கு எடுத்து கூறுகிறார். இந்த பாஷை தான் எங்களுடைய வாயிலும் காணப்பட வேண்டும். தேவனால் கொடுக்கப்பட்ட அருமையான பிள்ளைகள். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் அன்னாள் செய்த கூறிய பதில், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு கட்டளை இட்டார். இந்த பிள்ளைக்காக நான் ஜெபித்தேன், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு இந்த அருமையான குழந்தையை கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த குழந்தை, இந்த பிள்ளை ஆண்டவருக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்படும், பிரதிஷ்டை செய்யப்படும். அந்த குழந்தையின் பெயர் தான் சாமுவேல். சாமுவேல் ஜெபத்தின் மூலமாக பிறந்த அற்புதமான குழந்தை. தேவ தீர்க்கதரிசியாக செயல்பட்டார். அடுத்த ஸ்லைடில் ஏசாயா 8:18 ஏசாயா தன்னுடைய குடும்பத்தை குறித்து கூறிய வார்த்தைகள். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இது எவ்வளவு அதிர்ச்சியான வார்த்தைகள். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பிள்ளைகளை கொடுத்தார். ஆனால் அந்த பிள்ளைகளின் பெயர்களை ஏசாயா கொடுக்கவில்லை, ஆண்டவர் கொடுத்தார். அந்த பிள்ளைகளின் பெயர்களின் அர்த்தம் நாட்டின் இருந்த ஆவிக்குரிய நிலைமையை சுட்டி காட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட பெயர்கள். எந்த பெற்றோருக்கும் தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் கொடுக்கும் சிலாக்கியத்தை அவர்கள் ஆவலோடு காத்திருப்பார்கள். என்ற பிள்ளைக்கு என்ன பெயரை கொடுக்கலாம் என்று எவ்வளவோ சிந்தனை செய்து ஜெபித்து கலந்துரையாடி அதற்கு பிறகு பிள்ளைகளை கொடுக்கிறோம், பெயர்களை கொடுக்கிறோம். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஏசாயாவுக்கு அந்த சிலாக்கியம் கொடுக்கப்பட இல்லை. தேவன் தான் அந்த பிள்ளைகளின் பெயர்களை கொடுத்தார். 2 வார்த்தைகளை ஏசாயா பாவிக்கிறார். இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் என் குடும்பத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் அந்த மக்களுக்கு ஒரு பிரசங்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். மக்கள் இந்த பெயர்களை எல்லாம் உச்சரிக்கும் பொழுது தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை உணரப் போகிறார்கள். அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடம் வர வேண்டும். இது ஒரு அதிசய வசனம். ஏசாயா 8:18. இன்று துக்கமாக நாங்கள் எங்களில் அநேகருக்கு நல்ல பைபிள் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு.
ஆனா கேட்கப்பட வேண்டிய கேள்வி, அந்த பெயர்கள் படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த பெயர்களின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. இல்லாவிட்டால் அது ஒரு அவமானம். இப்படிப்பட்ட ஒரு பைபிள் பெயரை வைத்து நாங்கள் ஏன் அவ்விதமாக செயல்படாமல் இருக்கிறோம்? அது ஒரு அவமானம். அதை குறித்து நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அந்த பேரின்படி வாழ ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் கிருபை கொடுக்க வேண்டும். அடுத்த ஸ்லைடில், பிள்ளைகளை ஒருபோதும் பாரங்களாக, சுமைகளாக, தடைகளாக பார்க்கக்கூடாது. இது துக்கமாக சில சமயங்களில் நடைபெறும் காரியம். பிள்ளைகள் ஒரு பாரம், பிள்ளைகள் ஒரு சுமை, என் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கிறார்கள் என்று கருதி பிள்ளைகளை புறக்கணிக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்குள் நாங்கள் காணப்படக்கூடாது, ஒருபோதும் காணப்படக்கூடாது. பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம், தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். அதை வைத்து இந்த 10 கற்பனைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பெற்றோரின் பொறுப்புகள். உங்களால் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து, பெற்றோரின் பொறுப்புகள், இதை நான் மிக சுருக்கமாக எடுத்து சொல்லி இருக்கிறேன். இதை நான் விபரித்து சொல்ல முடியாது, நேரம் இல்லை. முதலாவது, பராமரித்தல். பிள்ளைகளை நாங்கள் பராமரிக்க வேண்டும். பராமரித்தல் என்று சொன்னால் அவர்களுடைய உணர்ச்சிகளை கட்டி எழுப்புவது. அது ஒரு முக்கிய அம்சம். டு டெவலப் தெம் இமோஷனலி ஹெல்த்தி சில்ட்ரன். உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆரோக்கியமுள்ள முறையில் கட்டியெழுப்பப்படும் பிள்ளைகள். பராமரித்தல். அதனால்தான் பெற்றோர்கள் எப்பொழுதும் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற வார்த்தைகளை பாவிப்பது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசியம். இரண்டாவது, பாதுகாத்தல். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அது சரீர பிரகாரமாகவும் உண்மை. அதே சமயம் இந்த சமுதாயத்தின் மூலமாக வரும் சோதனைகள், பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாங்கள் அவர்களை நாங்கள் போதிக்க வேண்டும். போஷித்தல். பிள்ளைகளை நாங்கள் போஷிக்க வேண்டும். வெவ்வேறு விதத்தில் நாங்கள் போஷிக்க வேண்டும். நான்காவது, போதித்தல், உபதேசம் கொடுப்பது. பிள்ளைகளுக்கு நாங்கள் உபதேசம் கொடுக்க வேண்டும். வேதத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஐந்தாவது, அவர்களை திருத்துவது. அது சுலபமான காரியமே இல்லை. திருத்துவது சுலபமான காரியம் அல்ல. ஆனால் அன்பின் ஒரு அடையாளம் பிள்ளைகளை திருத்துவது. அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அன்பின் அடிப்படையில் பிள்ளைகளை நாங்கள் திருத்த வேண்டும். ஆறாவது, பிள்ளைகளை நாங்கள் வழி நடத்த வேண்டும். அவர்கள் எந்த பாதையில் நடக்க வேண்டும், அவர்கள் என்னென்ன பாடங்களில் ஈடுபட வேண்டும், அவர்கள் என்ன கோர்ஸ் செய்ய வேண்டும், இவற்றை குறித்து நாங்கள் பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் விசேஷித்த திறமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகள் என்ன என்பதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் நாங்கள் அவர்களை வழி நடத்துவது. எல்லா பிள்ளைகளும் ஒரே விதத்தில் பிரயாணிக்க வேண்டும் என்பது ஒரு பிள்ளையான கருத்து. ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்த பிள்ளை நடக்க வேண்டிய திசையில் அவர்களை நாங்கள் வழி நடத்த வேண்டும். ஏழாவது, பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். யூ கேன் டூ பெட்டர், இதை பார்க்கிலும் நீ திறமையா செயல்பட முடியும் என்று நாங்கள் பிள்ளைகளை ஊக்குவித்தல், அவர்களை பாராட்டுதல், அவர்களுக்கு ஏதாவது வெகுமதி கொடுப்பது. அவர்கள் நன்றாக செயல்படும் பொழுது ஏதாவது ஒரு வெகுமதி கொடுப்பது. அதெல்லாம் ஊக்குவித்தல் அடியில் வரும். எட்டாவது, பிள்ளைகளை தைரியப்படுத்துதல். ஏனென்றால் நாங்கள் வாழும் உலகம் மிக எளிதில் எங்களை பயத்துக்குள் எடுத்து செல்லும்.
ஸோ எங்கள் பிள்ளைகளை நாங்கள் தைரியப்படுத்த வேண்டும். அந்த பிள்ளைகளால் காரியங்களை சாதிக்க முடியும். அவர்கள் சமுதாயத்துக்கு பயப்படக்கூடாது, மற்ற மாணவர்களுக்கு பயப்படக்கூடாது. அவர்கள் தைரியமாக செயல்பட வேண்டும். 9வது, பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். இந்த நேசிக்க வேண்டும் என்ற விஷயத்தில் பிள்ளைகளோடு நேரம் செலவழித்தல் மிக 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 முக்கியம். எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டால், அது வராது, கொடுக்கப்பட்டால் என்னுடைய மகன் ஜொனத்தனோடு நான் இன்னும் அதிக நேரத்தை செலவழித்திருப்பேன். பட் இட்ஸ் டூ லேட். இப்போ அவன் திருமணம் செய்து அவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறான். ஆனால் அவன் என்னோடு இருக்கும் பொழுது, என்னுடைய கூரையின் அடியில் இருக்கும் பொழுது, இன்னும் அதிகமாக நான் அவனோடு நேரம் செலவழித்திருக்க வேண்டுமே, அவனுடைய காரியங்களில் நான் இன்னும் அதிகமாக ஈடுபட்டிருக்க வேண்டுமே என்ற ஒரு ஒரு கவலை என்னை சில சமயங்களில் ஆட்கொள்ளும். விசேஷமாக ஊழியத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நான் கொடுக்கும் எச்சரிக்கை வசனம், ஊழியம் 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 என்று சொல்லி 4 திசைகளிலும் ஓடிக்கொண்டிருப்பது விருதா. விருதா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் பிள்ளைகளை முதலில் ஆதாயம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக பிள்ளைகள் உங்களுடைய பிரசன்னத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா ஏன் வீட்டுல இல்ல? அப்பா ஏன் 11 மணிக்கு வீட்டுக்கு வாரார்? அப்பா ஏன் என்னோடு நேரம் செலவழிக்கவில்லை? அப்பா ஏன் என்னோடு விளையாடவில்லை? அப்பா ஏன் என்னை ஒரு விளையாட்டுக்கு எடுத்து செல்லவில்லை? இப்படிப்பட்ட கேள்விகள் பிள்ளைகள் கேட்க ஆரம்பிப்பாங்க. கேட்க ஆரம்பித்து அவர்களுடைய மனதில் ஒரு கசப்பு ஏற்படும். அப்பா 4 திசையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறார், ஆனா வீட்டுல நேரம் செலவழிக்க இல்லையே, எங்களோடு சிரிக்கவில்லையே, எங்களோடு விளையாடவில்லையே, ஏன்? சோ ஆண்டவர் எனக்கு 2 பேத்திகளை கொடுத்திருக்கிறார். நான் எடுத்த ஒரு முக்கிய தீர்மானம், அந்த பேத்திகளோடு நான் விளையாடுவேன். நான் என்னுடைய மூத்த பேத்தியோடு நான் நடனம் செய்வேன். அவ திறமையாக நடனம் செய்வா. இன்னும் 4 வயது கூட இல்லை. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நிச்சயமாக அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன், ஆனால் அவர்களோடு சிரிப்பேன். 10வது ஜெபித்தல், பெயர் சொல்லி ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் ஜெபிப்பது. எங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும், எங்களுடைய குடும்ப ஜெபத்திலும், எங்கள் பிள்ளைகளுக்காக பெயர் சொல்லி ஜெபிப்பது. இன்று நான் எடுத்த 3 ஆராதனைகளில் ஒரு ஆராதனையில் ஒரு கருப்பு இனத்து தாய், அவர்கள் தான் சபையை ஜெபத்தில் வழிநடத்த முன்னுக்கு வந்தார்கள். அவர்கள் சொன்ன முதல் காரியம், எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, ஒரே ஒரு மகள், அவள் ஆண்டவரிடமிருந்து தூர சென்று விட்டால் தயவு செய்து எல்லாரும் அவளுக்காக ஜெபிங்க. அந்த வார்த்தையில கேட்டதுமே என்னுடைய உள்ளத்துல ஒரு மிக பெரிய கவலை. இந்த தாய் ஒரு அருமையான தேவ பக்தி உள்ள தாய், ஆனால் வழி தவறி போன ஒரு மகள். அந்த மகளுக்காக இந்த தாய் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மகள் ஆண்டவரை அறிய வர வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அருமையானவர்களே, அந்த ஏக்கம் எங்களுடைய உள்ளத்துல இருக்கா? எங்களுடைய பிள்ளைகள் பெரிய சாதனைகளை செய்யலாம், மிகப்பெரிய தொழில்களை செய்யலாம், ஆனால் ஆண்டவரோடு அவர்களுக்கு கனெக்ஷன் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? சோ அதை குறித்து நாங்கள் மனதில் நாங்கள் மிக கவனமாக இருந்து எங்கள் பிள்ளைகளுக்காக இடைவிடாமல் ஜெபிப்பது, உபவாசித்து ஜெபிப்பது, இரவும் பகலும் ஜெபிப்பது எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம். அதற்காக பெற்றோராகிய நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். சோ இதுதான் பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் 10 கட்டளைகள் என்னுடைய அறிவின்படி. யாரோ சாட்ல போட்டிருந்தாங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாதுண்டு.
கண்டிப்பா நாங்க இத உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வைப்போம். அப்பொழுது அதை பாவித்து நீங்கள் இதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். 10 வார்த்தைகள் தான் நீங்க எழுதி கொள்ளலாம். நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் அதை எழுதி கொண்டிருக்கலாம். சரி, இப்ப அடுத்த ஸ்லைடில் இப்ப இதையும் கவனமாக நாங்கள் மனதுக்குள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் எங்கள் உள்ளத்தை உடைப்பார்கள், வழி தவறி செல்வார்கள், கலகம் செய்வார்கள், தேவனுக்கு விரோதமாக, பெற்றோருக்கு விரோதமாக, சமுதாயத்துக்கு விரோதமாக கலகம் கூட செய்வார்கள். நாம் பெற்றோராகிய நாம் கண்ணீர் சிந்த வைப்பார்கள். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏமாற்றம் அடையக்கூடாது. நாங்கள் எவ்வளவு தான் நல்ல முறையில் எங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும், எவ்வளவு தான் நாங்கள் அவங்கள சேர்ச்சுக்கெல்லாம் எடுத்துட்டு போனாலும், ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் எங்கள் உள்ளத்தை உடைப்பார்கள். அதனால் நாங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த சிவப்பில் நாங்கள் போட்டிருக்கும் காரியம் நடைபெறக்கூடாது. ஆனால் நடைபெற்றால் அதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இப்ப நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், ஒரு பெற்றோராகிய நாம் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய 2 காரியங்கள். எங்கள் பிள்ளைகள் உறுதியாக நிற்பதற்கு வேர்களை கொடுக்க வேண்டும். சுதந்திரமாக பறக்க செட்டைகளை கொடுங்கள். Give your children roots and wings. இதை நான் வாசித்ததும் நான் அதை மறக்கவே இல்லை. என்னுடைய குறிப்பு புத்தகத்தில் உடனே அதை எழுதி வைத்தேன். என்னுடைய மகனுக்கு நான் வேர்களை கொடுக்க வேண்டும். என்னுடைய மகன் சுதந்திரமாக ஒரு காலத்தில் பறப்பதற்கு செட்டைகளை கொடுக்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடில் ஒரு படத்தை காண்பிக்க போகிறோம். இதையும் அஞ்சனா சகோதரி திறமையாக எங்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். வேர்கள். ஒரு மரத்திற்கு உறுதியை கொடுப்பது வேர்கள். ஒரு மரத்திற்கு தண்ணீரையும் அந்த மரம் வளருவதற்கு தேவையான எல்லாம் பொருட்களையும் கொடுப்பது வேர்கள். வேர்கள் அழிக்கப்பட்டால் மரம் அழிவடையும். எங்கள் பிள்ளைகளுக்கு வேர்களை கொடுப்பது என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? அவர்கள் உறுதியாக எழுந்திருப்பதற்காக, காற்றில் அசையாதபடி விழாதபடி உறுதியாக எழும்பி நிற்பதற்காக அவர்களுக்கு ஒரு வேர் தொகுதியை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதில் ஒரு அம்சம்தான் வேதம், அதில் ஒரு அம்சம்தான் சபை, அதில் ஒரு அம்சம்தான் ஜெபம். இதை நாங்கள் அவர்கள் பிறந்த தினத்திலிருந்தே கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். 10 வயதுக்கு பிறகு கொடுக்க முயற்சி எடுத்தால் டூ லேட். நீங்கள் இதையும் ஏன் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாமல் இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனால் இதையும் பிடிஎஃபில் படமா அனுப்பி வைப்போம். இதை நீங்க படம் எடுத்து உங்களுடைய வீட்டு சுவரில் ஒட்டி வைங்க. என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு நான் வேர் தொகுதியை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வேர் தொகுதியை நான் கொடுக்க வேண்டும். ஒரு நாள் என்னுடைய மகன் இந்த கழுகை போல் சுதந்திரமாக உயர்வான இடங்களில் பறப்பதற்கு செட்டைகளை நான் கொடுக்க வேண்டும். அதுதான் உருவாக்குதல். That is what is called formation. Give your children roots and give them wings to fly. அநேக பெற்றோர் இந்த பிள்ளைகளை அப்படியே பிடிச்சு கொண்டிருப்பாங்க, பிள்ளைகளை தொத்தி கொண்டிருப்பாங்க. அந்த பறப்பதற்கு செட்டைகளை கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். பெற்றோர் வீரர்கள், பிள்ளைகள் அம்புகள். இது 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அந்த காலத்தில் யுத்தம் செய்யும் பொழுது இந்த படத்தில் பார்க்கும் விதத்தில் தான் யுத்தம் நடைபெறும்.
அந்த போர் வீரன் அவனுடைய முதுகில் இந்த ஆங்கிலத்தில் பாவிக்கும் வார்த்தை குவிவர், தமிழ்ல ஒரு பை என்று சொல்வோமே. அந்த நீங்க கண்டிருப்பீங்க, இந்த கோல்ஃப் விளையாடுபவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பையத்தான் தூக்கி கொண்டு போவாங்க. அதுக்குள்ள கோல்ஃப் கிளப்ஸ் இருக்கும். அதுல ஒரு கோல்ஃப் கிளப் எடுத்து தான் அவர்கள் அந்த விளையாட்டில் ஈடுபடுவார்கள். அதே போல் இந்த போர் வீரனின் முதுகில் இந்த பை தொங்கிக் கொண்டிருக்கும். இந்த பைக்குள் இருக்கும் அம்புகள், கூர்மையான அம்புகள். இந்த அம்புகளில் ஒன்றை எடுத்துத்தான் தன்னுடைய வில்லில் அதை அவர் தோய்த்து அந்த வில்லை சரியான திசையில் அவர் அதை தொடர்பு படுத்தி ஏதோ ஒரு நேரத்தில் அந்த வில்லை எய்வார். He will shoot at some point. இதுதான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடத்தில் இருக்கும் தொடர்பு. பிள்ளைகள் அந்த அம்புகள். அந்த அம்புகளை கட்டி எழுப்புவது எங்கள் பொறுப்பு, கூர்மையாக்குவது எங்கள் பொறுப்பு. ஏதோ ஒரு தினத்தில் நாங்கள் என்ன செய்ய போறோம்? அந்த பிள்ளைகளை ஒவ்வொன்றாக இந்த வில்லில் நாங்கள் தோய்த்து தொடர்பு படுத்தி அவர்கள் செல்ல வேண்டிய திசையில் அவர்களை நாங்கள் எய்ய விடுவோம். We will shoot so that they can go in the direction that we want them to go. தேவன் அவர்கள் செல்ல வேண்டிய திசையில் செல்வதற்கு நாங்கள் எடுக்கும் ஒரு மிகப்பெரிய முயற்சி. அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். அதிக எண்ணிக்கையான பிள்ளைகளை பெற்றெடுப்பது ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். இன்றைய சமுதாயத்தில் அது ஒரு ஆசீர்வாதமாக கருதப்படவில்லை. மேற்கு நாடுகளில் நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்வோம். நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொன்னால் அப்பா, அம்மா, ஒரு மகன், ஒரு மகள், அவ்வளவுதான், 4 பேர். ஆனால் அந்த காலத்தில் 10-12 பிள்ளைகள் இருப்பது சாதாரணம். ஸோ எவ்வளவு அம்புகள் என்னுடைய பையில் இருக்கோ அவ்வளவு அந்த அம்புகள் எல்லாவற்றையும் நான் கட்டி எழுப்பி ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்கள் செல்ல வேண்டிய திசையில் செல்வதற்கு நான் அவர்களை விடுதலை செய்ய போகிறேன். ஸோ இந்த 5 குறிப்புகளையும் மனதில் வைத்திருந்தால் அவர்களை அறிவூட்ட வேண்டும். கற்றுக் கொடுப்பது, அறிவூட்ட வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும், பேணி வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒரு நாள் அந்த அம்பை எடுத்து எய்தல் என்று சொல்வோம், ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். 5வது கட்டம் தான் மிக கஷ்டமான காரியம், விடுதலை செய்தல். இப்போ அவங்க தனிமையா இயங்க போறாங்க உலகத்துக்குள். இது மேற்கு நாடுகளில் எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால், இந்த பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் நேரத்தில். பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் பொழுது எங்களுடைய பிள்ளைகள் ஒரு தூர இடத்தில் இருக்கும் பல்கலைக்கழகத்துக்கு போகத்தான் விருப்பப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அப்பா அம்மாவோட வாழ்ந்தது போதும், இப்ப நான் சுதந்திரமாக வாழ வேண்டும். அதனால் ஒரு தூரத்தில் இருக்கும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு செல்வார்கள். அது பெற்றோருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக், அதிர்ச்சி. ஏன் நீ வீட்டில இருந்து போக முடியாது? அப்பா அம்மா உங்களுக்கு தெரியாதா? விடுதலை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டு. நீங்க அவங்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்திருந்தால், சரியா வளர்த்திருந்தால், சரியாக அவர்களை அறிவூட்டி இருந்தால் பயப்பட அவசியம் இல்லை. ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பார். அவர்கள் தங்களுடைய சொந்த தீர்மானங்களை செய்ய வேண்டும், அதன் விளைவுகளை அனுபவிக்க வேண்டும். அந்த கட்டத்திற்குள் நாங்கள் எடுத்து செல்லப்படுவோம் பெற்றோர் என்ற முறையில். அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு நல்ல பெயரை கொடுப்போம், எம்டி நெஸ்ட். எம்டி நெஸ்ட். என்னுடைய கூடு இப்ப காலியா இருக்கு. என்னுடைய கூட்டுக்குள்ள 4 பேர் இருந்தாங்க, 4ம் பறந்து போயிட்டு. இப்ப என்னுடைய கூடு காலியா இருக்கு. என்ன செய்வது? பெற்றோர் வருத்தப்படுவாங்க. ஆனா அது வாழ்க்கையின் ஒரு அம்சம், ஒரு கட்டம். அடுத்த ஸ்லைடில் கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். கடைசி வார்த்தை போராடுதல். ஒளிமுக வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதன் அர்த்தம் என்ன? அந்த காலத்தில்
ஒரு பட்டணத்தை எடுத்தால் வாசல்களில் கேட்ஸ் மிக முக்கியமான சில காரியங்கள் நடைபெறும். அந்த வாசல்களில் தான் மூப்பர்கள், தலைவர்கள் ஒன்று கூடி முக்கிய தீர்மானங்களை எடுப்பார்கள். இந்த வாசல்களில் நீதி வழங்கப்படும், கொள்கைகள், அரசியல் காரியங்கள் விவாதிக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். இதெல்லாம் இந்த வாசல்களில் நடைபெறும் காரியம், at the gates. சோ இதன் அர்த்தம் என்ன? எதிர்கால தலைவர்கள் உருவாக்கப்படுதல். எதிர்கால தலைவர்கள் இந்த வாசலில் உட்கார்ந்து இங்கே சொல்லப்பட்டுள்ள காரியங்களை செய்வதற்கு நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கட்டி எழுப்பி அவர்கள் ஒரு காலத்தில் தலைவர்களாக செயல்பட வேண்டும். அது பெற்றோருடைய ஒரு முக்கிய பொறுப்பு. சோ எப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டும்? எங்களுடைய பிள்ளைகளை வைத்து தேவ பயமுள்ளவர்கள், தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிபவர்கள், சமுதாயத்தில் நாட்டில் மாபெரும் மாற்றங்களை கொண்டு வருபவர்கள், சமுதாயத்தில் நாட்டில் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நேசிப்பவர்கள். இப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நேசிப்பவர்கள். இப்படிப்பட்ட அடுத்தது பிசாசுக்கு எதிர்த்து நிற்பவர்கள். அதுதான் போராடுதல். பிசாசு தாக்குவான், வெவ்வேறு விதத்தில் தாக்குவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்பவர்கள், இதுதான் எதிர்கால தலைவர்கள். வாசல்களில் உட்கார்ந்து இப்படிப்பட்ட விதத்தில் செயல்படும் தலைவர்கள். இந்த தலைவர்கள் எங்கே உருவாக்கப்படுகிறார்கள்? வீட்டில், சமுதாயத்தில் அல்ல, வீட்டில். உங்களுடைய பிள்ளைகள் எதிர்கால தலைவர்கள். அது சமுதாயத்தில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம். ஆனால் அந்த மாபெரும் சிலாக்கியம், பொறுப்பு பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, உருவாக்கப்படுது. சோ கடைசியாக ஒரு ஸ்லைடை காண்பிக்க போகிறோம். வல்லவன், வீரன், அதுதான் பெற்றோர். வல்லவன் வீரன் தன் முதுகில் இருக்கும் பையில் அநேக கூர்மையான அம்புகளை வைத்திருப்பான், அதுதான் பிள்ளைகள். யுத்த நேரம், வேட்டையாடுதல் நேரத்தில் ஒரு அம்பை எடுத்து வில்லில் தொடுத்து வில்லை வளைத்து குறியை கவனமாக அவதானித்து சரியான தருணத்தில் அம்பு மிக வேகமாக எய்யப்படும். அதுதான் ஒரு வீரனுடைய ஒரு தரிசனம், ஒரு குறிக்கோள். பாருங்கள் இந்த செயல்வினைகள். ஒரு அம்பை எடுத்து, ஒரு பிள்ளையை எடுத்து வில்லில் தொடுத்து வில்லை வளைத்து குறியை கவனமாக அவதானித்து சரியான தருணத்தில் அந்த அம்பு மிக வேகமாக எய்யப்படும். சோ இதை ஒரு வாக்கியத்தில் சொல்ல போனால், பிள்ளைகளை எடுத்து தொடுத்து வளைத்து எய்தல், விடுதலை செய்தல். இதில் மிகவும் கஷ்டமான கட்டம் அந்த கடைசி கட்டம், விடுதலை செய்தல். பிள்ளைகள் எங்களோடு தொத்தி கொண்டிருக்க வேண்டும். அதுதான் நாங்க விரும்புகிறோம். அது பிள்ளை ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க விடுதலை செய்யப்பட வேண்டும். பிள்ளைகளை எடுத்து தொடுத்து வளைத்து எய்தல், விடுதலை செய்தல். இதுதான் சங்கீதம் 127. சோ நாங்க ஜெபிக்க போறோம். அதற்கு பிறகு உங்களிடம் ஏதாவது ஒரு கருத்து, கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்க முடியும். சொலமன் ராஜாவினால் எழுதப்பட்ட, பாடப்பட்ட அருமையான சங்கீதம் ஆண்டவரே. 5 வசனங்கள். ஆனால் இதை வைத்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களோ அநேகம்.
ஆண்டவரே, இந்த பாடத்தை நாங்கள் கவனிக்கும் பொழுது எங்கள் உள்ளத்தில் ஒரு நடுக்கம் ஏற்படலாம். யாருக்கு தகுதி உண்டு? எந்த பெற்றோருக்கு தகுதி உண்டு இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குவது? ஆண்டவரே, அநேக பெற்றோர் கவலையில் இருக்கிறார்கள், கண்ணீர் சிந்திக் கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகள் தவறான பாதையில் சென்று விட்டார்களே, பிள்ளைகள் பிரயோஜனமற்ற விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அதை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம். ஒரு குற்ற மனசாட்சி கூட வருகிறது. ஆண்டவரே, நாங்கள் தவறி இருந்தால் எங்களை மன்னியும். ஒரு புது ஆரம்பத்தை தாரும் ஆண்டவரே. புது ஆரம்பங்களின் தேவன் நீர். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புது ஆரம்பங்களை தாரும் ஆண்டவரே. நீர்தான் செயல்பட வேண்டும் ஆண்டவரே. இன்று எங்களோடு கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆவிக்குரிய தலைவர்களை உருவாக்குதல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிக பெரிய பொறுப்பு. அதை நாங்கள் பூர்த்தி செய்ய, நிறைவேற்ற உம்முடைய கிருபை எங்களுக்கு எவ்வளவு அவசியம். இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன்.